சீமான எதுக்குல சீமானிசம், நீ பேசக்கூடிய குழப்பவாதத்தை, நீ பேசக்கூடிய சாதிய வன்மத்தை, இப்படி இந்த மிரட்டு வேலை சில்லண்டி வேலை இதெல்லாம் இந்த அரசியல நாங்களாம் கடந்து வந்துட்டோம். வசூல் பண்றதை திண்டு விட்டு திண்டு கொளுத்தா நண்டு செலவுக்குள்ள இருக்காதுன்னாங்க. விக்கு விக்குன்னு கத்தும் வெளியில, அப்புறம் நக்குன்னு குத்திட்டு போய் காணா போயிடும். அந்த மாதிரி ஆயிப்போயிரும் நிலைமை. சொல்லி சாதியா பேசல, ஒரு ஆள் மேல வன்மமா பேசல. சீமான் நமக்கு எதிரி கிடையாது. சீமானுடைய நடவடிக்கையை தான் எதிரி. அவரோட கொள்கை தான் தவறா போகுது. என்ன வீட்டுல கூட இப்படி இளவு இழுத்துட்டாங்க, ஒரே சாதிக்குள்ள இழுத்து போறாங்க. அவர் ஒரு வளர்ந்துடக்கூடாது. இப்ப நம்ம வளர்ச்சி பிடிக்கலன்னு தான் நம்ம நினைக்க முடியுது. இந்த இடத்துல எவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அறக்கழகத்து மேல? ஏன் உன்னை வழக்கையில அறக்கழகம் நல்லா என்னன்னே தெரியல. எல்லாமே ஒரே சாதிக்காரன் முக்குளத்தரா போன் போட விடுறது. எப்படின்னா அடுத்த சாதிக்காரன் பேசினா சாதிய சண்டையா கொண்டு வந்துருவாங்க. இவங்களை விட்டு நாங்க பூர்வக்குடி, நீ அப்படி பார்த்தா. அதனால தவத்துக்கிட்ட சாதி ரீதியா மோத நினைச்சாலும் நாங்க சந்திக்க தயார். தவத்தை தமிழ்னா மோத நினைச்சாலும் சந்திக்க தயார். திமுக பாடல வந்தாலும் சந்திக்க தயார். இடதுசாரினாலும் சந்திக்க தயார். நீ எந்த வடிவத்தில் வந்தாலும், ஏன்னா நீ ஒரு சாதி பின்புலம் இருக்கு. இப்ப எங்களை தொலைக்காட்சியில காட்டுறானா? உடைய தினசரி எது காட்டுறான்? தினசரி அந்த பத்திரிகையில வருது. நீ சாதியவாதினா அந்த பத்திரிகைக்காரன் உனக்கு பணம் கொடுக்குறான், வாங்கலன்னு சொல்றா பாப்ப. நீ முருகன் எனக்கு அப்ப முருகன்ல சத்தியம் பண்ணி சொல்லு. உங்களுக்கு அம்பு விழுந்தா நேர சீமா வீடுதான். அவன் தான் எய்தவன். ஏன் போக முடியாதுங்கனால நாங்க பூர்வ குடின்னு சொல்லிட்டேன். நாங்க போவோம்ல. நீ அறக்கழகத்துனா யாருக்கு எங்களை சுத்தி சுத்தி எங்ககிட்ட வர முடியாம அவர்கிட்ட போறீங்க. ராஜ்குமார் தம்பி கிட்ட போறீங்க. அவர் எல்லாம் பார்த்தா சீமானை தமிழ் தேசியம் நான் ஒத்துக்கிற மாட்டேன். அவர் ஒரு ஜாதி தேசியம் தான். நான் மறுக்க முடியுமா? நான் பகிரங்கமாவே சொல்றேன், சவால் விடுறேன். உங்களுக்கு பொருளாதாரம் யார் கொடுக்குறாங்க? பேர சொல்லவா, ஊரை சொல்லவா, எங்க இருக்கிறது வருதுன்னு சொல்லவா? சொன்னா நாரி போவீங்க. இதான் கடுமை. படிச்சதுனாலதான் இல்ல புலி கரடிலாம் இருக்கட்டும், நாங்களும் புலிதான். அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் புலிதான். அப்ப எல்லாரும் காட்டுக்குள்ளதான் போயிருக்கணும், நாட்டுக்குள்ள வரக்கூடாது. அடுத்தவனுக்கு கருத்து சுதந்திரம் சொல்லக்கூடாது, அறிவுரை சொல்லக்கூடாது. நீங்க ஒரு தலைவன், நான் புலி கரடி வெட்டி புடிவேன் குத்தி புடிவேன்றது ஒரு தலைமைக்கு அழகா? அது இந்த ரோட்ல கிடக்குறேன் பாரு கப்பி பேலு 3 நிமிஷம் போட்டுட்டு குடியார பைய அதுல இருந்துகிட்டே சட்டையை மடிச்சு விட்டுட்டு வெட்டி புடிவேன் குத்தி புடிவேன் இதெல்லாம் தூக்கி போட்டு வந்தேன்னா என்ன இவர் ரவுடியா? இவர் தலைவரா ரவுடியா? அம்மா வீரலட்சுமியை பேசின பேச்சுக்கு மேலே நம்ம பேசணும், இல்லை வேற அந்த அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்திருக்க மாட்டோம். நல்லா பாருங்க, நம்ம சினிமா துறையில இருந்தாலும் சினிமாவுக்கு பின்னாடி திரைக்கு பின்னாடி என்ன பண்றாங்கன்னு முழுசா நமக்கு அதைத்தான் நம்ம சொன்னோம். சரி தம்பிலாம் சினிமாவை நம்பாதீங்க. ரஜினிகாந்த் 50 பேர் அடிப்பான், அது மாதிரி சீமையான் பறந்து கூட அடிக்கலாம், பேசலாம், நான் அதிபர் ஆகலான்னு. ஆனா உண்மையாக அவர் பேசுனது நாங்க பேச வைக்கிறேங்கிற மாதிரி இல்ல அது என்ன எனக்கு அறிவு இல்லையா? என்ன சார் நீங்களா டெய்லி எனக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டு இருக்கீங்க? நான் எனக்கு 50 வயசு 48 வயசு ஆச்சு. என்ன தவறு அரசியல் இல்ல நான் இல்ல முதிர்ச்சி நான் 13 வயசுல களத்துக்கு வந்தேன் சார். என்னன்னா நம்மள உறவின் முறையில நெருக்கம் கொடுக்குறாய், அழுத்தம் கொடுக்குறாய். சாதியா பார்த்துட்டு சாதிக்காரனா போன் போட்டு என்னண்ணே இப்படி அப்படி இப்படின்னாங்க. நம்ம அதை கடந்து போயிட்டான். நம்ம என்ன சொன்னோம், கருத்தியலா தான் பேசுறோம். நொன்னையோ இதவோ நம்ம வீம்பா பேசலாம். அந்த ஆளோட கொள்கையும் மற்றவனை காயடிக்கிறார்ல, இளைஞர்களோட பணத்தையும் பொருளாதாரத்தையும் நேரத்தையும் அறக்கழகத்தை மிரட்டுவதன் மூலமாக இடதுசாரி சிந்தனையாளர்களை மிரட்டுற. இதுல வாஞ்சிநாதன் பேசுறாரு, இதுல எவிடன்ஸ் கதிர் பேசுறாரு, ஹென்ரி டிஃபன் பேசுறாரு. இதுல அனைவரும் கருத்துக்கணும். நீ வந்து பேசு, உன்னை பேட்டி எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவ கருத்து நீ வந்தா நாங்க வருவோம். இப்ப தவ வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு மிரட்டுறீங்க, அவர் அலுவலகத்துக்கு போக மாட்டீங்க. தவ வீட்டுக்கு வந்தா சீமா வீட்டுக்கு போறது எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு வழி பாதையா வன்முறை என்பது ஒரு வழி பாதை அல்ல, உண்மையே கிடையாது. நீ தவ அலுவலகத்துக்கு வந்தா சாட்ட அலுவலகத்துக்கு போவோம், இதான் நடக்க. அப்புறம் ஓய்ட்டு போனா அவருக்கு ஒரு மயிர் எடுத்தா உன்னை தலையெடுப்போம். சீமை மாதிரி டூப் விடலாம், ஆமக்கறி சாப்பிட்டு பூனைக்கறி சாப்பிட்டு. இந்த உசிலம்பட்டி பக்கத்துல வெளாம்பட்டியில ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி தலையை துண்டை எடுத்துட்டு போனவர் யார்? எங்க அப்பாவுடைய அப்பா முத்துமாய தேவர். அவங்க மகன் எங்க தாத்தா எங்க அப்பா வந்து சேவ் பண்ணி தலைமை ஆசிரியர் வந்துட்டாரு. அவங்க மகன் வழக்கறிஞராகிட்டேன். இது திராவிடம் கொடுத்த வேலை. திராவிடம் தான் படிக்க சொல்லிச்சு. நானே முத்துமாய தேவர் மாதிரி தலையெடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அவங்க கமெண்ட்ஸ் பார்க்கலன்னு சில பேர் உங்களுக்கு விமர்சனம் பண்றதாக சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீ ஒருத்தர் பேசினாப்புல அவங்க மனைவி விமர்சனம் அதே திருப்பி தாக்கணும். இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, வணக்கம், இது அறத்தின் கழகம். முக்கியமா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழ் கட்சியின் சார்பாக அறக்கழகத்தின் மீதும் என்ன நிலவரம் தெரியல, அறக்கழகத்தின் மீதும் குறிப்பாக அறக்கழகத்தில் பேசிய முக்கியமான ஆளுமையாக விளங்கி கொண்டிருக்கிற பசுமன் பாண்டியன் அவர்கள், ராஜ்குமார் அவர்கள், குறிப்பாக மருதசேனை ஆதிநாராயணன் அவர்கள்,
இவர்கள் பேசுவதை மட்டும் ஒரு பெரும் பேசும் பொருளாக மாற்றுகிறார்கள். குறிப்பாக நாம் தமிழுக்கு எதிராக இவர்கள் பேசுவதை ஒருபோதும் அவர் சகித்துக்கொள்ள முடியவில்லை என்கிற மனநிலைக்கு வருகிறார்களோ என்ற ஐயம் இயல்பாக ஏற்படுகிறது. அதையும் தாண்டி நெறியாளராகக்கூடிய என் மீதும் அவர்களுக்கு கூடுதலான காழ்ப்புணர்ச்சி இருப்பதாக தெரிகிறது. தமிழ்நாடு முழுக்க வழக்கு தொடுத்திருப்பதும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து புகார் கொடுத்திருப்பதும் தெரிய வருகிறது. இந்த சூழல்ல நம்ம என்ன மனநிலையில சாட்சி மனநிலை செயல்படுகிறோமா, அல்லது சித்தாந்த மனநிலை செயல்படுகிறோமா, அல்லது ஊடகமாக செயல்படுகிறோமா, அதையும் தாண்டி சீமான் மீது நாம் வன்மமாகத்தான் செயல்படுமா என்பதை மக்களுக்கு விளக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் இது ஒரு சிறப்பு விவாதம். குறிப்பாக தோழர் பசும்பொன்பாண்டியன் அவர்களையும் தோழர் ராஜ்குமார் அவர்களையும் நேரடியாக சந்திச்சு இது குறித்து ஒரு கலந்துரையாடல் உருவாக்கம் தான் எங்கள் நோக்கம். வாருங்கள் பார்ப்போம். வணக்கம் தோழர். வணக்கம். எதற்கு நன்றி. ஏன்னா ஒரு அறக்கலத்துக்கு ஒரு சின்ன பிரச்சனை முதல்ல ஒன்றும் இல்லைங்க உடனே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருவருமே ஒப்புக்கொண்டீங்க. என்னன்னா எங்களை போன்ற ஊடகவியலாளருக்கு அது ஒரு பெரிய ஒரு உந்துதலை, ஒரு கிரியா ஊக்கி போல் இருக்கிறது. அதாவது ஊடகம் எப்பொழுதெல்லாம் தாக்கப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் வந்து ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும், கருத்துரிமை காக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமான நீதியாக மக்கள் பார்ப்பார்கள். மக்களுக்கு அப்பதான் நம்பிக்கை வரும். அப்படி சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போய்கிட்டு சொன்ன உடனே 2 பேரும் ஒத்துக்கிட்டீங்க. முதல்ல இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக தோழர் பசும்பொன்பாண்டியன் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அவர் காத்திரமான குரலுக்கு சொந்தக்காரர். இன்னும் சொல்லப்போனால் இவர் பேசினாலே பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தான் பெரிய ஆசிரியர்களுக்கு இருக்குது. எப்படி தோழர் பார்க்குறீங்க நீங்கள்? மிகப்பெரிய அறிஞர் வால்டேர் சொல்லுவார், என்னுடைய கருத்திற்கு எதிர்கருத்து யார் வேணாலும் சொல்லலாம், மறுத்து பேசலாம். அந்த உரிமையை தடுத்தால் அந்த உரிமையை கொண்டுவருவதற்காக என் உயிரை கூட கொடுத்து நான் ஜனநாயக உரிமையை காப்பேன்னு சொன்னார் வால்டேர். அதைத்தான் தந்தை பெரியார் எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். நீ எப்படி நினைக்கிறதோ கருத்து சொல்றியோ அதே கருத்து எதிராளிக்கு சொல்றதுக்கு உரிமை உண்டு, அவன் கருத்தை அவன் சொல்லட்டும் அப்படின்னு சொல்ற உரிமையை தந்தை பெரியார் எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், தம்பி கத்தியை தீட்டாத, கருத்து கருத்து எழுத்துக்கு எழுத்து சொல்லுக்கு சொல் மோதுவோம் அப்படின்னு தான் அண்ணா சொல்லி கொடுத்த பாடம். இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மிகப்பெரிய நெருக்கடியிலேயே கருத்து சுதந்திரத்தை 1975 அவசர காலம் கொண்டு வந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் தான் இந்தியாவிலேயே வந்து கருத்து சுதந்திரத்தை பறிக்காதே அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தார். அதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கலைக்கப்பட்டது. இன்றைய முதல்வர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கு திருமணமாகி 3 மாதத்தில் சிறைக்கு சென்றார். இதெல்லாம் நாங்கள் ஜனநாயகத்தின் மாண்புகளை காப்பதற்காக நடந்து கொண்ட விதம். இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்தீங்களாக்க நாடாளுமன்றத்தில் குண்டு போயிருக்கு. ஆமாம், அது சம்பந்தமா விவாதம் ஒன்று கேட்டதுக்கு இன்னைக்கு 92 எதிர்கட்சி எம்பிக்களை கருத்துரிமையை பறித்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அது உலகத்துக்கே வந்தது, இந்தியாவுக்கே வந்த நிலைமை. உங்களுக்கு அந்த சோதனை ஏற்பட்டிருக்கு. நாங்களாம் இந்த சோதனைலாம் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஏன் இதே அறக்கழகத்தில் நான் இந்த கவர்னருடைய ஜனநாயக மாண்பை மீறி பேசியிருக்காங்க, என் மேல வழக்கு போட்டாங்க. அதனால இப்போ ராஜேந்திர பாலாஜி ஜெய்பி விஷயத்துக்கு 2 வழக்கு போட்டாங்க. அநேகமாக அறக்கழகத்தில் பேசி தான் உங்களுக்கு அதிக வழக்கு அதிக வழக்கு இருக்கு. அறக்கழகம் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் எனக்கு தெரிஞ்சு தாராளமான கருத்து சுதந்திரத்தை இன்றைக்கு யாருக்கும் அஞ்சாமல் முற்போக்கு சிந்தனையை எந்த விதமான மதச்சார்பற்ற முறையில், சமயச்சார்பற்ற முறையில், சாதி சார்பற்ற முறையில் ஒரே நோக்கம் இடதுசாரி சிந்தனையோடு பகுத்தறிவு சிந்தனையோடு இயங்கக்கூடிய ஒரு ஊடகமாக இருக்கிறது. அதனால நாங்கள் இப்போ தாராளமான கருத்தை இங்கே பதிவிடுகின்றோம். இப்போ அவங்க அந்த வழக்கு தொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன நினைக்கிறேன், ஜனநாயக ரீதியாக சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்வோம். அதை பற்றி நமக்கு எந்த விதமான தயக்கம்ல. நான் வழக்கறிஞர், தமிழகம் முழுவதும் இடதுசாரி முற்போக்கு சிந்தனையான வழக்கறிஞர்லாம் இருக்கிறோம். நிச்சயமா வந்து உங்களுக்கு பின்னாடி நாங்கள் அறக்கழகத்தினுடைய நியாயத்தை நாங்கள் நீதிமன்ற வாயிலாக காவல்துறையிலையும் முறையிடுவோம். இங்கே நடக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி அவ்வளோ ஒன்றும் சாதாரணமாக அநீதிக்கு துணை போகாது. நிச்சயமாக அறக்கழகத்தின் செயல்பாட்டிற்கு திராவிட மாடல் ஆட்சி உறுதுணையாக இருக்குது, அதில் மாற்றம் இல்லை. நான் சீமானுக்கு இந்த பேட்டியின் வாயிலாக என்ன சொல்ல விரும்புகிறேன், அவங்க தம்பிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, சீமானுடைய பேட்டி தினசரி சீமான் தம்பிகள் பார்க்குறீங்களா இல்லையா? அவர் யார் இந்த நாட்டில் குறைச்சி பேச, அவருக்கு தாராள ஜனநாயகம் இருக்கலாமா? அவர் யாரையும் கருத்து சுதந்திரத்தில் திட்டலாமா, விமர்சனம் பண்ணலாமா? பெரியாரை விமர்சனம் பண்ணலாம். ஓட்டையா சாட்டையன்னு ஒருத்தி வச்சு நடத்துறான், ஒருத்தர் நடத்துறான். அவன் தினசரி யாரையும் விமர்சனம் பண்றான், யாருக்கும் காசு வாங்குறான். யார்கிட்டையும் நேற்று கூட ஒரு தொலைக்காட்சியில் தென் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய புயலை பற்றி அவன் ஒரு வீடியோ போடுறான். அதில் நாங்குநேரி சேர்மன் ஒரு மகளிர் இருக்கிறாங்க, அவங்க அந்த ஊர்லேயே இல்லைன்னு சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன், நாங்குநேரி எம்எல்ஏ பற்றி பேச மாட்டேன்றேன், எம்எல்ஏட்டு பணம் வாங்குறேன்.
இப்படிலாம் அறக்கழகமோ நாங்களாம் இல்லை. நாங்கள் யாரும் எங்களை விலைக்கு வாங்க முடியாது, நாங்கள் யாருக்கும் விலை போக முடியாது. அதனால இப்போ அறக்கழகத்துக்கு எனக்கு கிடைச்ச செய்தி நீங்கள் மறைச்சு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தார்மீக நியாயத்தோட மறைச்சு பேச நினைக்கிறேன். உங்களுக்கு 2 நாட்களாக தொலைபேசி வாயிலாக மிரட்டல் வந்ததாக அது தொடர்ந்து இருக்கு. மறுக்கல செய்திகளில அதிகாரப்பூர்வமா தகவலாக எனக்கு கிடைச்ச செய்தி. இப்போ நீங்க அதை ஒரு பொருட்படுத்தல, அதனால நான் பேச விரும்புறேன். நீங்க கடந்து போன்னு விரும்புறீங்க. நான் என்ன சொல்றேன், சீமான் யாரை விமர்சனம் பண்ண தரக்குறவா பேசுறது நான் ஊக்குவிக்கிற மாதிரியும் பேசுறாங்க. அப்படி இப்ப இல்லையே. நம்ம வந்து கருத்து இப்ப அவர் 6000 ரூபாய் வந்து பிச்சை காசுன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப அதுக்கு பதில் சொல்லணும்ல. உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகையை பேசினா அதுக்கு நான் பதில் சொல்லணும்ல. நாங்க வந்து பெரியார் நீ தான் பெரியாரே எனக்கு வழிகாட்டின்னு சொன்ன, நீ தான் கருப்பு சட்டை போட்டு குளத்தூர் மணி மேடையில பேசின. அப்புறம் நீ இன்னைக்கு வியாபாரம் ஆகிட்ட அரசியல்ல. அப்ப நீ வியாபாரமாக நாங்க பிரபாகரன் கூட இருந்து அரசியல் பண்ணவங்க, நீ உன்னை மாதிரி நாங்க வந்து தவறாக நாங்க பிரபாகரனவோ எல்டிடி எல்லாம் பயன்படுத்தல. நீ தம்பிமார்களை ஏமாத்திக்கிட்டு இருக்க, சில தம்பிமார்கள் ஏமாறுறான். நீ அறக்கழகத்தை மிரட்டினா அவர் தனியா வந்து அறக்கழகம் தவம்ன்றவர் தனி நபர் அல்ல. அவருக்கு பின்னாடி எங்களை போன்ற முற்போக்கு சக்தியெல்லாம் இருக்கிறோம். அதனால நீ மிரட்டல் உருட்டல் எல்லாம் போன்ல மிரட்டுறதெல்லாம் சரியான வேலை இல்லை. போன்ல மிரட்டுற உண்மையிலே ஆம்பளே இல்லை. என் கருத்து போன்ல மிரட்டக்கூடாதுங்க. ஏன் போன்ல மிரட்டுற? நேரவா. நான் என்ன சொல்றேன், ஜனநாயகத்துக்கு உட்பட்டு உங்களுடைய சீமான நாம் தமிழர் கட்சியை தவறாக அவதூறாக பேசினா ஆதாரப்பூர்வம் வழக்கு தொடுங்க. வழக்க நீதிமன்றத்தில் சந்திப்போம். வழக்கு சந்திக்க தயார். சட்டத்துக்கு உட்பட்டு லீகலா சந்திச்சா நிச்சயமா லீகல சந்திப்பா. அதை பத்தி பயமே இல்லை. மடியில கனம் இல்லை, வழியில நமக்கு பயம் இல்லை. நீ யார வேணாலும் வழக்கு போடு, வழக்கை சந்திக்க தயார். உங்களை மாதிரி விஜயலட்சுமி ஒரு அம்மா, நான் அதெல்லாம் பேச மாட்டேன். நானா இப்போ அவங்க அவதூறா பேசணும்னு சொல்றாங்களே, விஜயலட்சுமி விவகாரத்தை நான் பேசியிருந்தா மணிக்கணக்கில் பேசிருக்கலாம். சீமானுக்கு எனக்கு தனிப்பட்ட விரோதம் இல்லை, உங்களுக்கு விரோதம் இல்லை, அவருக்கு விரோதம் இல்லை. கொள்கை ரீதியாக லட்சிய ரீதியாக அவர் திராவிடத்துக்கு எதிர்த்து பேசுறாரு. அப்ப நாங்க திராவிடத்திலே ஊறி திளைத்தாளுங்க. நீ பெரியாரை வந்து விமர்சனம் பண்ணும்போது எவ்வளவு பெரிய ஆனாலும் விட மாட்டோம் நாங்க. அதான் எங்களுடைய தத்துவம். நீ பெரியாரெல்லாம் பேசுது நாட்டில் பெரியால வரவிட மாட்டான். திராவிடத்தை பேசி பெரியால வரவிட மாட்டான். தமிழ் தேசத்துக்கு நாங்கள் எதிரி இல்லை. திராவிட தேசம் கட்டுப்பட்டு தான் தமிழ் தேசம் சொல்றான். நீ வந்து பிழைப்புவாதி நடத்துறன்னு சொல்றான், இல்லைன்னு சொல்லு. இப்ப என்ன இன்னும் அவரை நான் 4-5 வீடியோலாம் வெளிநாட்டுல இருந்து பேசுன தம்பிகள் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. நான் என்ன அரசியல் நகரத்துல அதெல்லாம் வெளியிடாம இருக்கேன். நான் வெளியிட்டேன்னு சொன்னா அதான் அற்பத்தனமான அரசியல், மலிவு அரசியல். நான் வெளியிட்டேன்னு வைங்க, அதெல்லாம் வெளியிட்டா சீமான் வெளியே தலை காட்டவே முடியாது. அவ்வளவு ஏமாற்று பொருள் நடந்திருக்கீங்க. பெண்கள் விஷயத்த பேசுறீங்க. நீங்க அவங்க கமெண்ட்ஸ் போட்டெல்லாம் பார்க்கலன்னு சில பேர் உங்களுக்கு விமர்சனம் பண்றதாக சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீ ஒருத்தர் பேசினாப்புல அவங்க மனைவி விமர்சனம் அதே திருப்பி தாக்கணும். இந்த இடத்துல தான் நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, சேலத்துல ஓட்ட குழு நடத்தினதாக சொல்லி எத்தனை மகளிர் வாழ்க்கை நான் அந்த பெண்களே கொண்டு வந்து நிப்பாட்டவா? அசிங்கப்பட்டு போவீங்க, அம்பலப்பட்டு போவீங்க. சீமானை பத்தி நிறைய விஷயம் இருக்கு, தனிப்பட்ட வாரம் நாங்க அதுக்குள்ள போகல. நீ கமெண்ட்ஸ் போடுங்க ஆம்பளையா. இப்ப நாங்களாம் என்ன செய்வோம்னு கேட்டா, போன்ல மிரட்டின வரலாறு நான் கிடையாது. என் போனை ரெக்கார்டே பண்ண மாட்டேன். நான் ஒரு வழக்கறிஞர், அரசியல் பொது வாழ்க்கைக்கு ரெக்கார்டு பண்ண மாட்டேன். நான் வந்து கருத்து சுதந்திரத்தை நீ தாராளமா பேசுவேன். நான் சொல்றேன்னா எனக்கு வாதம் பண்ணு, இதே மாதிரி வாதம் பண்ணு. இல்ல சீமான நம்மளும் ஒரே கூட்டத்தில் பேசுறோம், இல்ல ஒரே மாதிரி வாதம் பண்ணுவோம், வாங்க சந்திப்போம். அதை விட்டுட்டு நீ வந்து இவர் நெறியாள மிரட்டுன்னா, நெறியாள தனிப்பட்ட நபர் அல்ல. அவர் ஒட்டுமொத்த இடதுசாரி முற்போக்கு சிந்தனையாருடைய தொகுப்பு தான். அவருக்கு வழக்கறிஞரா நாங்க அவருக்காக நீதிமன்றத்தில் வருவோம். நீ அவரை போன்ல மிரட்டினா கடந்து போயிடுவோம். போன்ல மிரட்டவே ஆம்பளை இலக்க கிடக்கல. இப்ப எனக்கு கூட இந்த 4 நாளா நம்முடைய வைகை சரவணன் அவரு சக்தி விஷயம் அது பேசும்போது 4 பேர் அவருடைய அடியாள் மேல கூலியாள் சில பேர் போன்ல பேச, டேய் போன்ல பேச நாங்க மதிக்கவே மாட்டோம். நாங்க நேருக்கு நேரம் சந்திப்போம். அதாவது ஜனநாயகத்தை மீட்டெடுப்பதற்கு போராடுறோம். நம்முடைய நோக்கமே அதுதான். அனைவருக்கும் அனைவரும் கிடைக்க வேண்டியது அந்த நெறியாளருடைய உங்களுடைய அறக்கணத்துடைய நோக்கம். சமூக நீதி, சமத்துவம், அமைதி, நாடு அமைதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க எந்த வகையில சட்ட ஒழுங்கு சீர்குலைக்கணுன்றதுக்காக பல்வேறு வேலையில பண்றீங்க. அதுல ஒன்றுதான் உங்களை வம்புழுக்கிறது. வம்புழுத்தா நம்ம வந்து இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக செஞ்சிரும்னு நினைக்கிறீங்க. ஆனா ஒரு விஷயம், சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் போராடுவதற்கு தயார், ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கு தயார். உங்க மேல அவங்க அவதூறு வழக்கு போட்டு அந்த அவதூறு வழக்கு நீதிமன்றத்தில் உங்களுக்காக வழக்கறிஞராக வந்து சந்திப்பதற்கு தயார். ஏன் மேல அவதூறு வழக்கு போட்டு அந்த அவதூறு வழக்கு ஆதாரத்துடன் நான் வந்து சந்திப்பதற்கும் தயார். அதை விடுத்துட்டு நீ வந்து உன்னை வெட்டி போடுவான், உன்னை குத்தி போடுவான், உன்னை கழுத்தறுத்து போடுவான் அப்படின்னா நாங்கள் வந்து பூர்வ குடி. நான்லாம் வந்து பிறக்கும் போது நாங்களாம் வாளோடு வேலோடு பாட்டை வீட்டில் என்ன
நீ பேசு, நீ பூர்வக்குடி இல்ல. அதுல இருந்து நீ ஒரு ஜனநாயக அரசுக்கு வந்துருக்கீங்க. எங்க தாத்தா முத்துமாயத்தவர் நான் சொல்றது சும்மா சீமை மாதிரி டூப் விடல. ஆமக்கறி சாப்பிட்டு பூனைக்கறி சாப்பிட்டு இந்த உசிலம்பட்டி பக்கத்துல வெளாம்பட்டியில ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி தலையை துண்டை எடுத்துட்டு போனவர் யார்? எங்க அப்பாவுடைய அப்பா முத்துமாயத்தவர். அவங்க மகன் எங்க தாத்தா எங்க அப்பா வந்து சேவை பண்ணி தலைமை ஆசிரியர் வந்துட்டாரு. அவங்க மகன் வழக்கறிஞராகிட்டேன். இது திராவிடம் கொடுத்த வேலை. திராவிடம் தான் படிக்க சொல்லிச்சு. நானே முத்துமாயத்தவர் மாதிரி தலையெடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதனால நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, நீ இந்த அறக்கழகத்தை முறைனா தனிப்பட்ட அறக்கழகம் அல்ல. தவத்துக்கு ஒரு மயிர் கீழே போனா உனக்கு தலை இருக்காது. ஒரு கைனா நாங்க 2 கை, நீ ஒரு தலைனா நாங்க 2 தலை. ஏன்னா நாங்க பூர்வக்குடி. உனக்கெல்லாம் எத்தனையோ குடி சொல்றாங்க, சீமானு எங்க இந்த குடியே இல்லைன்றாங்க. அப்ப நாங்கெல்லாம் பேச வேண்டியது இல்லாதீங்க. நாங்க ஜனநாயக பெரியாரை பேசினால் பேசும்டா, திராவிடத்தை பேசினா பேசும்டா. தளபதி ஸ்டாலின் ஆட்சியை விமர்சனம் பண்ணா பேசுவேன். எடப்பாடி பழனிசாமிக்கு ஆர்வா தான் பேசுவோம், வைகோவுக்கு ஆர்வா பேசுவோம். ஒட்டுமொத்த திராவிடத்துக்கு நாங்க பாதுகாப்பு அரண் பசும்பொன் பாண்டியன் பேசுவேன். குறையும் பேசுவான், ஒன்னே மாதிரி கிடையாது, நிறையும் பேசுவான். 2ம் பேசுறதா நாங்க. ஆனா நீ வந்து காசு சேவையும் கிடைக்குதுன்னு பேசுறீங்க. அதனால அந்த தம்பிகளுக்கு என்ன சொல்லி நாங்க எதுலையும் குறைஞ்சால் இல்லை. அண்ணா சொன்னாரு, அரசியலுக்கு வரும்போது வாக்கரிசி உள்ள போட்டு தான் வரணும்னாரு. அதனால மாட மாளிகை தம்பி கிடைக்காது உனக்கு. உன் தம்பி மாதிரி உங்க அண்ணன் சொல்ற பாரு, தம்பிகளே வலசவாக்கம் காவல் நிலையத்துக்கு எல்லாம் 1008 வழக்கு வந்திருக்கு. என்னைக்கு கட்சிக்காரன் நான் கூட்டு போனது இல்லை. கட்சி வழக்கு வேற, தனிப்பட்ட வழக்கு. இப்ப சீமான் கட்சி மோதுற நினைக்கிறா மோதுவோம். அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. நான் ஜனநாயக ரீதியா மோதணும்னு நினைக்கிறேன், கருத்து ரீதியா மோதணும்னு நினைக்கிறேன், லட்சிய ரீதியா மோதுங்க. அதை தவிர இந்த மிரட்டல் உருட்டல், போன்ல மிரட்டுறது, கமெண்ட்ஸ்ல உட்காந்துக்கிட்டு போடுறது, இதுக்கெல்லாம் நாங்க கடந்து போயிடுவோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரே விஷயம் இல்லை. நீ வந்தா நாங்க வருவோம். இப்ப தவ வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு மிரட்டுறீங்க, அவர் அலுவலகத்துக்கு போன் பண்றீங்க. தவ வீட்டுக்கு வந்தா சீமா வீட்டுக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு வழிப்பாதையா வன்முறை? வன்முறை என்பது ஒரு வழிப்பாதை அல்ல, உண்மையே கிடையாது. நீ தவ அலுவலகத்துக்கு வந்தா சாட்ட அலுவலகத்துக்கு போவோம், இதான் நடக்கும். அப்புறம் ஓய்விட்டு போனா அவருக்கு ஒரு மயிர் எடுத்தா உன்னை தலையெடுப்போம், இப்படித்தான் நடக்கும். அவர் வீட்டுல பாட்டில் அடிச்சா சீமான் வீட்டுல பாட்டில் அடிக்கும். அது நம்ம அணுகுமுறை இல்லைங்கிற அணுகுமுறை இல்லை. நாங்க சட்டத்தை நம்புறோம், ரூலிங் நம்புறோம், அது இல்லை. நாங்க அப்படி பேச விரும்பல. வன்முறைக்கு வன்முறை தீர்வு ஆகாது. ஆனா அப்புறம் எப்படி சும்மா இருக்க முடியும்? மானமும் சுயமரியாதையும் தான் அழகனைகளுக்கு பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு. இதுலயே அடையிருக்கல மானா. எங்க பேச்சுகளா முற்போக்கு பேச்சுகளா வெளியிடக்கூடிய அறக்கழகத்தை நீ மிரட்டுறா, அப்ப நாங்க அவருக்கு பாதுகாப்பா இருப்போம்ல. நாங்க தானே இருப்போம். அறக்கழகத்துக்கு அடிச்சா திரும்ப அடிச்சவன் அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? ஓடி போயிருவியா? தம்பில இருந்து ஊர்ல எல்லாம் போயிருவியா? இலங்கை கோடி போயிருவியா? இலங்கையில எங்களுக்கு தானே பிரபாகர் ஆதரவு, புலிகள் எங்களுக்கு தானே ஆதரவு. அங்கேயே தூக்கி போட்டு அடிப்போமே. நீ வந்து அவர் இப்படி மிரட்டுற, மிரட்டினா நாங்க சும்மா விட்டுருவோமா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், மிரட்டான்னு கொடுப்பேன்னு நினைக்கிறேன். கொடுக்க மாட்டேன். உன்னை எவன் அடிச்சானோ அவனை திரும்பி அடிக்காம நான் கொடுக்க மாட்டேன். ஆனா அறக்கழகத்தை மிரட்டுவதன் மூலமாக இடதுசாரி சிந்தனையாளர்களை மிரட்டுற. இதுல வாஞ்சிநாதன் பேசுறாரு, இதுல எவிடன்ஸ் கதிர் பேசுறாரு, ஹென்ரி டிஃபன் பேசுறாரு. இல்ல அனைவரும் கருத்துக்கள். நீ வந்து பேசு, உன்னை பேட்டி எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. அவ கருத்து சொல்லு, தாராளமான கருத்து சொல்லலாம். தாராளமான ஜனநாயகத்துக்கு இடம் உண்டு. ஜனநாயகத்துல பேச்சு சுதந்திரம் உண்டு. உங்க சீமான் பேசாத பேச்சா அவர் மட்டும் தினசரி யாரையும் திட்டுவாரா? யாராவது போன் பண்ணி இப்படி மிரட்டுறோமா? ஏன்னா நாங்க போன்ல மிரட்ட மாட்டோம், நேரடியா சொல்லுவோம், இப்படி பேட்டியிலே கொடுப்போம். ஓகே, இது வந்து ஒரு முதற்கட்ட பதிவு எடுத்துக்கிறேன். இது பெரிய விஷயமா இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? கேள்வி எல்லாமே பேடித்தனமான இதாக தாங்க பாக்குறோம். வேற ஒன்றும் இல்லை. அண்ணன் எல்லா விவரத்தையும் எடுத்து சொல்லிட்டாரு. என்ன எப்பயும் போல தவா அண்ணனை வந்து அறக்கழகத்தை வந்து ஒரு தனி மனிதனா நினைக்கக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள முற்போக்கு சிந்தனையாளர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்போம். இன்னொரு விஷயம், இவர் மாதிரி இழிவாக பேசக்கூடிய ஆட்கள், கீழ்த்தரமாக பேசக்கூடிய ஆட்கள் வேறு யாருமே இருக்க முடியாது. திமுகவில் இருந்தால் கூட நடவடிக்கை எடுத்துட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பெண்களை பற்றி விமர்சனமாக பேசினார். இவர் பெண்களை பற்றி எவ்வளோ இழிவாக பேசியிருக்காருன்னு நீங்கள் கடந்த காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இவரோட பத்திரிக்கையாளர் ஊடகவியலாளர் ப்ரெஸ் மீட்லாம் இவரோட பேச்சு பார்த்துருப்பீங்க. ஜெயலட்சுமியை கூட அவதூறாக பேசினார். அது போக ஃபோனில் அவங்களோட கட்சி தொண்டர்கள் பேசல, அவர் என்னென்ன வார்த்தைகளை உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நம்மளோட இருந்த ஒரு சிலரும் அவங்களோட பயணிச்சுக்கிட்டு எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு. நான் நேர ஒரு விஷயத்துக்கு வரேன். நேற்று உங்களுக்கும் ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னொன்று என்னன்னா, நம்மளை உறவின் முறையில் நெருக்கம் கொடுக்குறாய், அழுத்தம் கொடுக்குறாங்க. சாதியா பார்த்துட்டு சாதிக்காரனா ஃபோன் போட்டு என்னண்ணே இப்படி அப்படி இப்படின்னாங்க. நம்ம அதை கடந்து போயிட்டோம். நம்ம என்ன சொன்னோம், கருத்தியலாக தான் பேசுகிறோம். நொன்னனையோ இதவோ நம்ம வீம்பா பேசலை. அந்த ஆளோட கொள்கையும் மற்றவனை காயடிக்கிறார்ல,
இளைஞர்களோட பணத்தையும் பொருளாதாரத்தையும் நேரத்தையும் வீணடிக்கிறார். அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கங்கடா. நான் ஒருத்தனை வளர்த்தேன், அவன் கூட இப்போ மனுஷன் போய் இதாக போயிட்டான், எனக்கு அதில் பொருளாதார லாஸு. இவர்கிட்ட எனக்கு இந்த லாஸ். நீங்கள் இப்போ கட்சிக்காக பொருளாதாரத்தை இழந்திருக்கீங்க. இல்லை, என்னுடைய அமைப்பு ரீதியாக நான் மருது மக்கள் இயக்கத்தோட பொதுச்செயலாளராக இருக்கையில் நிறையா பொருளாதார இழப்பு தொடர்ச்சியாக. அது ஒரு எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு போய் அந்த தம்பி தனியாக போயிட்டார். இருந்தாலும் அந்த தம்பியோட முன்னெடுப்பில் உறவு முறையில் 2-3 பேர் பேசுனாங்க. சரி, நான் சொன்னேன், கருத்தியலாக வெல்லுங்க தம்பி. நான் என்ன அவர் தனிப்பட்ட சொத்து பங்காக கேட்டேன், இல்லை அவர் வசூலில் எதுவும் பங்கு கேட்டேன்னா? இப்படிலாம் வசூல் பண்ணி பல பேரோட வாழ்வாதாரத்தை சீர்குலைக்க வேணான்றத. ஒரு இயக்கத்தை நம்பி வரான்னா அவர் வச்சிருக்க கொள்கையை நம்பி தான் வரான். ஒரு உயர்ந்த கொள்கைன்னு சொல்லிவிட்டு வெறும் வசூல் வேட்டையாது பண்ணால், நீங்கள் எந்த கட்சியில் வசூல் பண்ணல, யார் தானே வசூல் பண்ண? வசூல் பண்ணுறதுலே ஒரு நியாய நீதி இருக்குது. அவங்கள உயர்த்தி பிடிக்கணும். இப்போ உங்களுக்கு திமுகவில் எடுத்துக்கோங்க, அண்ணா திமுகவில் எடுத்துக்கோங்க. சின்ன வட்டச் செயலாளர் கூட ஒரு கவுன்சிலர் இடம் கொடுத்து கவுன்சிலராக உருவாக்குவாங்க. இதுவரைக்கும் 10 ஆண்டுகளாக அண்ணன் அரசியல் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்கல்ல, நாம் தமிழரில் எங்கேயாவது ஒரு கவுன்சிலர் வந்திருக்காங்களா? இல்லை வர வச்சிருக்காரா? இல்லை 2ஆம் கட்ட தலைவரே ஒத்துக்கிறார், நான் ஒரு கவுன்சிலரோட ஆகலாம்னு அவரையும் ஒத்துக்கிறாரு. இல்லை, ஆகாமலே இவ்வளோ வசூல் பண்ணீங்கன்னா, இப்போ சமீபத்தில் கூட கோயம்புத்தூரை சேர்ந்த எட்வினா ஒருத்தர் சகோதரன் குரல் பதிவு வீடியோலாம் வெளியே வந்திருக்கு. 12 லட்சமோ 13 லட்சமோ ஜான் வெட்விசன். அது மாதிரி எத்தனை லட்சம் பேர், எவ்வளோ பேர் பொருளாதாரத்திலேருந்து குடும்பத்திலேருந்து, என் கூட இருக்கவனே சகோதரன் ஒருத்தன் வந்து வெளியே சொல்லக்கூடாது, அவ்வளோ பொருளாதாரத்தை இழந்திருக்காரு. நோக்கம் சரியில்லைன்னு தான் நம்ம கொஞ்சம் விரிசலானோம். அதை பற்றி இவரை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க இல்லை. இப்போ நீங்கள் கூடுதலாக பேசிட்டீங்க அப்படி சொல்கிற மாதிரி அவங்க மேலே இல்லை, அவர் பேசுனது நான் தான் பேச வைக்கிறேங்கிற மாதிரி. இல்லை இல்லை, அது என்ன எனக்கு அறிவு இல்லையா? என்ன சார் நீங்களா டெய்லி எனக்கு சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டுக்கு இருக்கீங்க? நான் எனக்கு 50 வயசு 48 வயசு ஆச்சு. ஏன்னா தவறு அரசியல் முதிர்ச்சி இல்லை. நான் இல்லை முதிர்ச்சினா நான் 13 வயசுல களத்துக்கு வந்தேன் சார். நான் முத நீங்கள் எப்படி நினைச்சாலும் சரி அரசியல் சாதி கட்சிகளில் தான் பயணித்தேன். அப்புறம் இடதுசாரி சிந்தனை நோக்கத்தோட ஃபார்வர்ட் பிளாக் போனேன். ஃபார்வர்ட் பிளாக்லேயும் மக்கள் போராட்டம் முன்னெடுக்கலைன்றது என்னோட பெரிய ஆதங்கம். இந்த மக்களுக்கான குரலா இல்லையே, இந்த சமூகத்தில் எவ்வளவோ இழிவு நடக்குதோ அதை கண்டிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி ஃபார்வர்ட் பிளாக்கை விட்டு விலகிட்டு சரி இப்போ ஒரு அமைதியாக இருந்தேன். இன்னொரு தம்பி வந்து நம்ம கருத்தியலாக போவோம்னே, எப்படிலாம் செய்வோம், இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது, தமிழ் தேசிய அமைப்புகளில் பயணிப்போம்னே நல்லா இருக்கும் அப்படின்னா, சரி அவரோட பேச்சில் பெரிய உண்மை இருக்கும். அவர் பல இதை கடந்து வந்திருக்காரு, அது எனக்கு தெரியாது. இருந்தாலும் நம்மளோட உறவினர் தம்பி நல்லா ஒரு கருத்தியலாக பேசுகிறாரு. ஒருத்தர் நம்ம முதல்ல வளர்ந்து வந்தால் சந்தோஷம் தானே. இப்போ அண்ணனை பார்க்குறான், அண்ணன் ஒரு இடத்துல இருக்கிறதுனால உரிமையோட சொல்கிறோம்னா நம்ம அண்ணன் உறவினர்னு. நம்ம வந்து பெரிய புரட்சியாளர்லாம் கிடையாது, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம். அண்ணன் உங்க மாதிரிலாம் பெரிய போராட்டம்லாம் பார்த்ததில்ல, தலைவர் பிரபாகரனை பார்த்ததில்ல, சரிங்களா? அவங்கள நேசிக்கிறோம், மறுக்க முடியாது. இல்லை இல்லை, நான் நேராக பார்த்ததில்ல. அவங்க மாதிரி ஆம கரிஜெண்டே இந்த கரிஜெண்டே எல்லாம் சொல்ல முடியாது. நான் அவங்கள நேரம் கூட பார்த்ததில்ல. நான் இருந்த பகுதியில் கீரத்துறையில் ஒரு சின்ன பெட்டி கடையில் படம் இருக்கும். நான் முன்னாள் வசித்த படத்தில் ஒரு பெட்டி கடையில் அண்ணனுடைய படம் இருக்கும், அந்த காளியம்மன் கோயில் பக்கத்தில். அதே மாதிரி அண்ணனுக்காக அந்த இயக்கத்திற்காக நான் ஒரே ஒரு விஷயம் செஞ்சேன்னா, ராஜபக்சே இந்தியாவுக்கு வந்தப்போ குடும்பாவி எரிச்சிருக்கேன். தெற்கு வாசல்ல ஒரு வழக்கு இருந்துச்சு. ஆமா, குறைஞ்சபட்சம் அண்ணனும் அந்த ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டாங்களாம். அந்த மாதிரி அந்த அமைப்புக்கான என்னுடைய தார்மீக ஆதரவை தெரிவிச்சிருக்கேன். இவங்க அப்படி யாரும் வழக்கு எடுத்ததில்ல. ஒரே ஒரு வழக்கு ராமேஸ்வரத்துல போய் போராட்டம் பண்ணதுனால உள்ள போனார்ன்றது கடந்த காலம். ஆமா, கடந்த காலங்கள். அது திராவிட நடையில் இருக்கும்போது இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இதை பெருசா பில்டப் பண்ணிக்கிட்டு ஊரா வசூல் போட்டு நீங்க எங்க தங்கியிருந்தாரு நம்ம அண்ணன்? சினிமாவுக்கு வரையில ஒரு நாடார் சமூகத்துடைய சங்கம்னு ஒரு இடம் இருந்துச்சு. இவரோட வரலாறு பேசணுன்றது இல்லை, தம்பி இப்படி நோண்டி விடுறாங்கல்ல, அதுக்காக பேசுறேன். அவர் எங்க இருந்தாரு, எதை வித்துட்டு வந்தாரு, நம்பி கொடுத்தேன் வீட்டை வித்துட்டு வந்தாரு. இப்ப சமீபத்துல குடியிருந்த வீட்டுக்கு கூட கொடுக்கல, வாடகை கொடுக்கல. 18 வருஷமா அது வழக்காடி இது பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கிறதுல போயிட்டு இன்னும் நம்ம தம்பியை தமிழ்நாடு பூரா உலகம் முழுதும் இருந்து பொருளாதாரத்தை செலவு பண்ண வேணாம்ன்றத நம்ம நோக்கத்தோட ஒரு அறிவுரை தான். நான் இழந்த மாதிரி நான் கட்சிக்கு நாம் தமிழருக்கு நான் கொடுத்தேன்னு சொல்லலை. என்னை நம்பி ஒருத்தருக்கு இழக்கிற மாதிரி எல்லாரும் பொருளாதாரத்தை இழந்தா அவன் பொண்டாட்டி உள்ள என்ன ஆகும்? நான் கேட்குற கேள்வி, காசு ஒன்றும் வச்சிருக்கவனுக்கு ஒன்றும் தெரியாது. நிறைய பேர் மென்டலா திடுறாங்கய்யா. நாம் தமிழர் இந்த கொள்கைன்னு பெருசா நினைச்சுக்கிட்டு அவரோட பேச்சை மட்டும் வாங்கிக்கிட்டு அவரு திரையில பேசுற மாதிரியே பேசுறாரு. மேடையில அடிச்சு பிடியும் குத்தி பிடியும் கையை மடிக்கிட்டு அப்புறம் அவர் போன்ல பேசுறதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தெரியும். எப்பயுமே சினிமாவில் வர காட்சிகள் அனைத்து உண்மை இல்லை, உங்களுக்கும் தெரியும், அண்ணனுக்கும் தெரியும். என்னென்ன நம்ம சினிமா துறையில் இருந்தாலும் சினிமாவுக்கு பின்னாடி திரைக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்கன்னு முழுசாக நமக்கு தெரியும். அதைத்தான் நம்ம சொன்னோம். சரி தம்பியெல்லாம் சினிமாவை நம்பாதீங்க. ரஜினிகாந்த் 50 பேர் அடிப்பான், அது மாதிரி சீமையான் பறந்து கூட அடிக்கலாம், பேசலாம், நான் அதிபர் ஆகலான்னு. ஆனால் உண்மை ஆகாது தம்பி. நடப்பு என்னவோ அதுதான். பொருளாதாரத்தை இழந்துடாதீங்க,
உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாங்க, மனைவி மக்களை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த காணொலி போட்டோமே தவிர, ஏன்னா உங்களுக்கு எப்பயுமே நாங்கள் பின்னாடி இருக்கோம், அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. இல்லை, இப்போ நான் உங்கள்கிட்ட திரும்ப ஒரு விஷயத்துக்கு வரேன். நேரடியாக ராஜ்குமார் நீங்கள் உங்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுனா நேற்று இரவு பேசியிருக்காங்க, அந்த குரல் பதிவு இருக்குது. குறிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறீங்க, மோத்தங்கமாக பேசுகிறீங்க, நீங்களும் பேசுகிறீங்க, நானும் சொல்லித்தரங்கிற மாதிரியான சுச்சுவேஷன் நிறுவி வைக்கிறாங்க. இந்த தரக்குறைவாக பேசுகிறாங்கன்றதுக்கு நீங்கள் வைக்க பதில் என்ன? முதல் நீங்கள் நம்ம அந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்ம யாரையுமே தரந்தாழ்த்தி பேசணுன்றது நம்ம நோக்கம் இல்லை. இவர் ஒரு தலைவர், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தலைவராக லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர் பின்னாடி திரண்டிருக்காங்கன்னு சொல்கிறார்ல, இவர் பொது மேடைகளில் எப்படி பேசிக்கிருக்காரு? அந்த அம்மா வீரலட்சுமியை பேசின பேச்சுக்கு மேலே நம்ம பேசணும், இல்லை வேற அந்த அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்திருக்க மாட்டோம். நல்லா பாருங்களேன், அது என்னன்னா, இல்லை அவர்கிட்ட அப்படி பேசணும்னு சொல்ல வர்றீங்க. ஏன் வீரலட்சுமி என்ன பேசினார்? நீங்களாம் ஒரு பொம்பளை, உனக்குலாம் 1 லட்ச ரூபா அவளுக்கு கொடுத்தது உனக்கு கொடுக்காதா? வெட்டி வீத்தி பிடிவேன்னு பப்ளிக்கில் ஏங்க லட்சம் உலகமே பார்த்துக்கிட்டு இருக்குங்க. நீங்களாவது நாங்கள் வெறும் அறக்கழகம் ஒரு சேனல் ஒரு 1 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கூட தான் பார்ப்பாங்க. உலகம் முழுதும் இருக்க பேர் பார்ப்பான்ல, அத்தனை சேனல் இருக்குல்ல, அதில் இருந்துக்கிட்டே சட்டையை மடித்து விட்டுட்டு வெட்டி பிடிவேன் குத்தி பிடிவேன் நான் இதெல்லாம் தூக்கி போட்டு வந்தேன்னா என்ன இவர் ரவுடியா? இவர் தலைவரா ரவுடியா இல்லை கருத்தியலா? நான் ஒரு காட்டுப்பயன்ற பதிவு பண்ணுறாரு. காட்டுப்பயலாக இருக்கட்டுங்க, எல்லாருமே காட்டுப்பய தாங்க. காட்டுப்பயலாக இருந்தானங்க, காட்டுப்பயலாக இருந்தால் 5 அறிவு தானேங்க. இப்போ நம்ம இவ்வளோ பேசுறதுக்கு 6 அறிவு படித்ததுனால தானே பேசுகிறோம். என்னண்ணே, படித்ததுனால தானே பேசுகிறோம். நாங்களே புலிங்கிறாருங்க. இல்லை, புலி கரடிலாம் இருக்கட்டும், நாங்களும் புலி தான். அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் புலி தான். அப்போ எல்லாரும் காட்டுக்குள்ளே தான் போயிருக்கணும், நாட்டுக்குள்ளே வரக்கூடாது. அடுத்தவனுக்கு கருத்து சுதந்திரம் சொல்லக்கூடாது, அறிவுரை சொல்லக்கூடாது. நீங்கள் ஒரு தலைவன், நான் புலி கரடி வெட்டி பிடிவேன் குத்தி பிடிவேன்றது ஒரு தலைமைக்கு அழகா? அது இந்த ரோட்டில் கிடக்கிறான் பாரு கப்பி பேலு 3 நிமிஷம் போட்டு திறவேன் குடியார பைய பேசுகிற பேச்சு. அது போக இவர் தலைவரோட இருந்தார்லாம் அண்ணன் பொட்டனே, நாங்கள்லாம் பார்த்ததில்ல, எல்லாமே செவிவெளி செய்தி. அவங்க மாதிரி பொய் சொல்ல முடியாது. இந்த சாட்டை கிட்ட இவங்க கட்சியில் பொதுவாக எல்லாரும் பொய் சொல்கிற உண்மை இருக்கணும். அண்ணன் எல்லாம் நேராக பழகினவங்க, நம்மலாம் அந்த வயசுக்கு அந்த நேரத்தில் அவங்களோட இல்லை, வயசு இருந்துச்சு. அந்த மாதிரி அரசியல் புரிதலில் நாங்கள் இயல்பாக பார்வைப்பலாக்கு நீங்கள் சொல்லுவீங்களே சாதி கட்சின்னு கூட, எங்களை ஆதிக்க சாதின்னு கூட சொல்லுவீங்க உங்கள் கருத்தியல்ல சொன்னால், அதெல்லாம் உடச்சி தான் இன்னைக்கு வந்திருக்கோம். பரவாயில்ல, உண்மை சொல்றீங்க. இல்ல அன்னைக்கு இன்னைக்கு உங்களோட இயல்பு ஒத்துக்கிறீங்க பாருங்க. இல்ல சார், உங்களோட ஊடக பார்வை அப்படி இருக்கு சார். நாங்க எங்கள்லையும் நல்ல மனிதர்கள்லாம் இருக்கா சார். இன்னைக்கு பெருசிய லெவல்ல பெரியார் இருக்கட்டும், இடதுசாரி சிந்தனையாளர் இருக்கட்டும், எங்க நல்லக்கண்ண ஐயா இல்லையா, எங்க சமுதாயத்துல பிறந்தவங்க தான். இன்னொருத்தர் உசிலம்பட்டியில சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் இருந்தார்ல, தாப்பாண்டியன் இல்லையா, எத்தனை எண்ணற்ற தோழர். ஏங்க ஒட்டுமொத்த முத்துராமலிங்க தேவரே அப்படித்தாங்க வாழ்ந்தாரு. இவருக்கு தேவைக்கு வந்து உசிலம்பட்டியில பேசல ஒரு மாதிரி பேசுறாரு. இதே திராவிட மேடைகள்ல என்னங்க பேசினாரு? இவரோட வயிறு வளர்க்கறதுக்கு அண்ணன் பேசுறாரு. என்ன அண்ணன் உழைச்சு பொழைச்சுக்கட்டும் தான் நான் சொல்றேன். இல்ல கருத்தியலா வென்று அரசியல் அங்கீகாரம் பெற்று ஒரு எம்எல்ஏ எம்பி அமைச்சராகி சம்பாரிச்சுக்கோங்க. மக்களோட வரிப்பணத்தை நீங்க அப்படி சொல்லலாம். ரத்தம் சிந்தி சம்பாதிக்கிற பணத்தை எடுத்துடக்கூடாது அப்படின்ற நோக்கத்துலதான் அறிவுரை தான் இந்த காணொலி மூலியம் சொல்றோம். இவருக்கு மேல கெட்ட வார்த்தை பேசுற எவனுமே இல்லை. நம்மளாம் அப்படி பேச மாட்டோம். போன்ல வந்தா கூட அண்ணனோட பழைய இருக்கும், போன் எடுத்தா கூட ஐயா வணக்கம் தான் சொல்லுவோம். அது எதிரியா இருந்தாலும் சரி. இவங்க மாதிரி உங்ககிட்ட பேசுறது என்கிட்ட பேசுறது அண்ணன்ட்டதான் பேசலன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்ற பதில் என்ன சொல்றீங்க அவருக்கு? நீங்க இல்ல, இவருக்கு மேல நாகரிகமான ஆளுங்க நம்மன்னு தான் சொல்றோம். அநாகரிகமான ஆட்கள்ல இவரோட தம்பிகள் பேசுறாங்கல்ல, கனவுல கீழே கனாமத்துல அப்படித்தான் வளர்த்துருப்பாரு. இவர் வளர்ப்பு தானே அப்படித்தானே இருப்பாங்க. இது கண்டிக்கத்தக்க செயலுங்க. கருத்தியல விளையாட்டும். வழக்கு போட தயாரிக்கலாம். வழக்கு என்ன சார் வழக்கு? நான் பார்க்காத வழக்கா சார்? நான் இப்ப நேத்து கூட வழக்காடு மன்றத்துக்கு போயிட்டு தான் சார் வரோம். என்ன அரசியல் வழக்கா நாங்க இன்னும் எடுக்கல, அதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். வேற வழக்குகள் எடுத்திருக்கோம். அது பெருமைக்கு சொல்றது நமக்கு பெரிய அசிங்கம். ஓகே, புரியுதுங்களா? வழக்கு நீதிமன்றத்துக்கு போறதுக்குலாம் ஒன்றும் அஞ்ச மாட்டேன் சார். என்ன வழக்கு வேணாலும் போடட்டும், கருத்தியல வெல்லுவோம் சார். இந்த கப்பிப்பை மாதிரியே வெட்டுவேன் குத்துவேன் ரவுடித்தனம் பண்ணுவேன்றதெல்லாம் அதுக்கு சந்திக்க ரெடி. நம்ம அதை பத்தி பார்க்காத ஆட்கள் இல்லை. நம்ம பயணப்பதைகள் வந்து வெளியில சொல்ல அச்சப்படுறோம். சரி சரி சரி. ஏன்னா உங்களுக்கு தெரியும், தொடர்ச்சியா வந்து சிலர் வந்து எதை கௌரவம் எது கௌரவம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இவர் பின்னாடி எந்த சமூகம் அதிகமா இருக்குன்றீங்க? பொருளாதாரம் யார் சீராட்டுறீங்க? இந்த மாதிரி ஆர்வம் உள்ள இளைஞர்களும் இந்த முக்குளத்தூர் சமூகம் மற்ற சமூகம் எல்லாரும் சேர்ந்து செய்யறாங்க. அவங்க சொந்த சமூகம் நிறைய செய்யுது. இதெல்லாம் வீணா போயிடக்கூடாது, கடல்ல கரிச்ச பெருங்காயமா போயிடக்கூடாதுன்றது நம்ம நோக்கம்.
வேற ஒண்ணும் இல்ல சார். சரி, ரைட். அவர் என்ன பண்ணாலும் நம்ம எதை சந்திப்போம் சார் உங்களோட சேர்ந்து. இல்ல தனிப்பட்ட முறையில எங்கிட்ட வந்தாலும் தாக்குதல் வந்தாலும் ரெடி சார், சந்திக்க நாங்க ரெடியா இருக்கோம். சரி, அதுக்கெல்லாம் தயங்க மாட்டோம் சார், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஓகே ஓகே. அதனால நம்ம எதுக்கு ரெடியா இருக்கோம், கருத்தியெல்லாம் சந்திப்போம். அதுக்கு மேல அவங்க விருப்பம் எப்படி வந்தாலும் பார்ப்போம். சரி சரி. நமக்கும் குடும்ப பின்புலம் எல்லாமே இருக்கு. நீங்க வழக்கமான என்ன சொல்றதுன்னா வழக்கமான அந்த மதர லாங்குவேஜ்லயே உங்களை இயல்புகளை பதிவு பண்ணிட்டீங்க. எந்த நிலையிலையும் அதை எந்த வடிவத்தையும் சந்திக்க தயாருங்கிறீங்க. அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுருக்கிறேன். இறுதியா உங்க மீது வைக்க குற்றச்சாட்டுனாக்க, என்ன அவர் ரொம்ப தாறுமாறா பேசுறாரு, அவருக்கு தான் பேச தெரியுமா, நாங்களாம் வந்து பேசினா என்ன ஆகும், எங்களுக்கு பேச தெரியாதா அப்படிங்கிற மாதிரி உங்க மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீ எப்படி இறுதி என்ன சொல்ற? என்னுடைய 40 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் தாறுமாறா பேச மாட்டேன். நான் ஒரு பெரியார் சிந்தனையாளர், அண்ணாவின் எழுத்துக்களை படித்தவன், கலைஞருடைய சிந்தனைகளை படித்து வந்தவன். சீமானை தமிழ் தேசியம் நான் ஒத்துக்கிற மாட்டேன். அவர் ஒரு ஜாதி தேசியம் தான், நான் மறுக்க முடியுமா? நான் பகிரங்கமாவே சொல்றேன், சவால் விடுறேன். உங்களுக்கு பொருளாதாரம் யார் கொடுக்குறான், பேரை சொல்லவா, ஊரை சொல்லவா, எங்க இருக்கிறது வருதுன்னு சொல்லவா, சொன்னா நாரி போவீங்க. இதான் கடுமை. சொல்ல முடியும், அபாண்டம் இல்லை, உண்மையில இருக்கு, ஆதாரப்பூர்வமா இருக்கு என்கிட்ட. சில பேருக்கு போறான், தமிழ் கலைஞரை விடவா தமிழ் தேசியத்துக்கு பாடுபட முடியும். 13 வயதுல ஓடி வந்த இந்தி பெண்ணை நாடி வந்த கோலை நாடு இதுவரை போர்ப்பரணி பாடி கடைசி மூச்சு வரைக்கும் செத்து போனார்ரா. நீ வந்து அவங்க மகனை பேசுற, இம்பென்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம், சிறைக்கு மகனை அழைத்து செல்லுங்க கலைஞர் கூப்பிட்டு ஸ்டாலின் அனுப்பிச்சு வச்சாரு. அது பாரம்பரியம் இருக்கு. உனக்கு என்ன பாரம்பரியம் இருக்கு? ஒன்னு ஒரு சாதி வந்து ஒரு தலைவருக்கு பின்னாடி நீ வரணும்னு நினைக்கிறான். இப்ப எங்களுக்கு வந்து சாதி பின்புலம் நாங்க போகல, பூர்வ குடி. நாங்க வந்து இப்ப நாளைக்கு நான் வந்து சாதி கட்சி வைக்கிறேன்னு வைங்க, நீ தாக்கு பிடிக்கவே முடியாது. நான் அப்படி இல்லை. என்னுடைய தந்தையார் முத்துராமலிங்கத்தரோடு இருந்தாரு. அவருடைய நினைவாக பசுமோன் பாணி வச்சிருக்கிறாரு. முத்துராமலிங்கத்தருடைய பெயரையும் புகழையும் கெடுக்காம அந்த பசுமோன்ற பேருக்கு நான் வீரமாக இருக்கிறேன், விவேகமாகவும் இருக்கிறேன். பெரியாரின் சிந்தனை ஏற்றுக்கொண்டவர். அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். நீ வந்து சுத்தி சுத்தி மிரட்டி பாக்குற, சொன்னாரு அண்ணனை மிரட்டலன்னு. என்னைய மிரட்டலான்னு பிறந்து வரணும் எவனாவது. நான் மிரட்டினா வீட்டுக்கு போவேன். யார் வீட்டுக்கு போவேன்? அம்பு வந்து விழுகுது பாத்தீங்களா, அந்த அம்பை வச்சுக்கிறேன், எடுத்து எய்தான் பாருங்க. இப்போ உங்களுக்கு அம்பு விழுந்து விழுந்தா நேரம் சீமா வீடு தான், அவன் தான் நான் எய்தவன். ஏன் போக முடியாது? எங்கனால நாங்க பூர்வ குடின்னு சொல்லிட்டேன், நாங்க போவோம்ல. நீ அறக்கழகத்துனா யாருக்கு எங்களை சுத்தி சுத்தி எங்ககிட்ட வர முடியாம அவர்கிட்ட போறீங்க, ராஜ்குமார் தம்பிக்கிட்ட போறீங்க. அவர் எல்லாம் பார்த்தால் தான், இன்னும் பார்க்க சந்திக்கிறாள் தான், யாரும் எதுவும் குறைஞ்சால் இல்லை. நீங்களாம் டூப்ளிகேட். நாங்கள் பிரபாகரோட இருந்தோம். எங்க அபாண்டமா நீங்க பேசுங்க, பதில் சொல்ல முடியாம மிரட்டுறீங்க. உங்களுக்கு தானே அப்ப சரக்கு இல்லை. நாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. பெரியாருடைய படத்தை போடுறான், கார்ட்டூன் போடுறான், நீ ஏன் பரப்புற? அவ பரப்புனா நாங்கள் கேட்போம்ல. எங்களுக்கு பெரியாரை விட ஒரு நாட்டில் எங்களுக்கு சுய சிந்தனையை கற்றுக் கொடுத்த தலைவன் கிடையாது. இனமான உணர்ச்சியை, தன்மான உணர்ச்சியை கற்றுக் கொடுத்த தலைவன் இல்லை. அப்ப நாங்க பெரியாரை பேசினா அது எவ்வளவு பெரிய ஆளுனாலும் பேசுவோம். அப்ப எதுக்கு நீ வந்து ஏன் பேசுறேன்னு கேட்கிற? அப்ப ஏன் நீ பரப்புற? திராவிடத்தை பேசினா வருவோம். அதனால நீ எந்த ரூபத்துல வந்தாலும் சந்திக்க தயார். வழக்கறிஞரா சட்டத்துல சந்திக்க தயார். திமுக திமுக பண்ணல வர்றான். இல்ல நீ சாதிதான் அப்படின்னு வந்தா அந்த சாதி ரீதியாக மோதுவோம். புகார் கொடுக்குற அப்புறம் நாம் தமிழ் கட்சியில் யாரை விட்டு கொடுக்க விட்டுருக்க? என்ன சாதின்னு ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. எதுக்கு நீ சாதிக்கு போற? அதை உன் கட்சியில கூட அந்த சாதிக்காரனை விட்டு மோத வைக்க பாக்குற. இது வந்து தவறு தானே? இது தவறு தானே நீ செய்யற வேலை? உனக்கு ஒரு தொலைக்காட்சி தினசரி என்னமோ லட்சக்கணக்கான 3வது பெரிய கட்சி இந்த ஓட்ட ஒருத்தர். என்னடா 3வது பெரிய கட்சி? 96ல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைப்பு அடுத்து நாட்டின் முதலமைச்சர் ஆகிறவருக்கு இருந்தாரு. மக்கள்கிட்ட திமுக அதிமுகவை எதிர்த்து 3வது அணிக்கு ஓட்டு போடுறதுக்கு ஒரு தெரியும். அடுத்து விஜயகாந்த் வந்தாரு. அடுத்து மக்கள் நல கூட்டணி வந்துச்சு. இப்ப இந்த கூட்டணியே இல்ல. 3வது திமுக முடியல, அண்ணா திமுக முடியல, உனக்கு ஓட்டு போட்டிருக்கேன். அவ்வளவுதான். அவ்வளவுதானே? நீ என்ன வர முடியும்? என்னைக்காவது மாப்போ சிவஞானம் பேசாத தமிழ் தேசியமா எல்லை போராட்டம் நடத்தினவர். அவரால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தினவர். மறுக்க முடியாது அவருடைய தியாகத்தை. சிலம்பு செல்வர் 3வது படித்தவர். சிலப்பு அதிகாரத்தை அப்படியே கம்ப்ளீட்டா படிக்கக்கூடியவர். ஆனா அவர் பேசுற தமிழ் தேசியமே காணாம போச்சு. கடைசி கலைஞர் கூப்பிட்டு மதிச்சாரு. திராவிடம் தான் மதிச்சிச்சு. தமிழ் தேசியம் பேசி காணாம போன தெரிஞ்சாரு. அவரை காங்கிரஸையும் கை விட்டுட்டான் பயன்படுத்திட்டு. கடைசி யார் தூக்குனா? எம்ஜிஆர் தூக்கி மேலவை தலைவர் ஆக்கினாரு. சீபா ஆதித்தனார் என்ன ஆனாரு? சீபா ஆதித்தனாருக்கு நிலைமை என்ன ஏற்படுத்தி கடைசிக்கு சபாநாயகர் ஆக்கினார். எந்த கோயிலுக்குள் நாடார்கள் போகக்கூடாதுன்னு வெட்டுனா? கமுதியில வெட்டலையா நாடார்களை? விருதுநகர் திருத்தங்கள்ல வெட்டலையா?
மதுரையில மூக்கநாடார வீட்டில மீனாட்சி அம்மன் கோயில்ல அந்த சமூகத்தை பார்த்தால் தீட்டுன்ற சமூகத்தை சபாநாயகருக்கு பரிவட்டம் கட்டி திருச்செந்தூருக்குள் போ ஆதித்யநாத் அவர்கள் சொன்னது திராவிட இயக்கம், கலைஞர், பெரியார் சிந்தனை, அண்ணாவின் சிந்தனை. எப்படி எங்களுக்கு எதிராக சமூகத்தை கட்டமைக்க பாக்குற நீ? வைகுண்டநாதர் இருக்கட்டும், சீப்பா, அதாவது எந்த சமுதாயத்தை கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னானோ அவருக்கு இந்து சமயத்துல அறநிலையத்துறை அமைச்சாக்கி பரிவட்டம் கட்டி கோயிலுக்குள்ள போ. இன்னைக்கு திருச்செந்தூர் கோயில் நம்முடைய ரத்த உறவுகள் கையில இருக்கு. இதுக்கெல்லாம் திராவிடம்டா. திராவிடம் என்ன கிழிச்சா அப்ப எங்களுக்கு ஆத்திரம் வரும்ல. அதனால நீ சாதிய முதல்ல கொண்டு வருவா உன் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உனக்கு ஒரு சாதி பின்பலம் இருக்கு. இப்ப எங்களை தொலைக்காட்சியில காட்டுறானா? உடைய தினசரி எது காட்டுறான்? தினசரி அந்த பத்திரிகையில வருது. நீ சாதியவாதினா அந்த பத்திரிகைக்காரன் உனக்கு பணம் கொடுக்குறான், வாங்கலன்னு சொல்றா பாப்ப. நீ முருகன் எனக்கு அப்பன்ற முருகன் சத்தியம் பண்ணி சொல்லு. பெரிய மணல் மாபியா ஒருத்தர் இருக்காரு, யாரோ அவரு மாபியா. யாரு அந்த மாபியாட்ட பணம் வாங்கல? நீ யோக்கிய மாதிரி பேசாது. எங்களுக்கு அப்படி இல்ல. பிஆர்பி எங்களுக்கு பணம் கொடுக்குறாரா? நாங்க எவை வீட்டு வாசலையும் கதவை திட்டி பணம் வாங்கல. சிங்கிள் டீ வீட்டு குடிச்சது இல்ல. சாதி அரசியல் பேசுனது இல்ல. உன்னையதான் பார்த்தாலே திட்டுனா நாங்க அதையும் அதற்காகவும் போராடுறீங்க. நாங்க இன்னும் போராடுறீங்க. நாங்க பூர்வக்குடி. நீ அப்படி பார்த்தா அதனால தவத்துக்கிட்ட சாதி ரீதியா மோத நினைச்சாலும் நாங்க சந்திக்க தயார். தவத்தை தமிழ்னா மோத நினைச்சாலும் சந்திக்க தயார். திமுக பாடல வந்தாலும் சந்திக்க தயார். இடதுசாரினாலும் சந்திக்க தயார். நீ எந்த வடிவத்தில் வந்தாலும், ஏன்னா நீ சங்கி, அது தெரிஞ்சு போச்சு. சங்கியை எந்த வடிவத்தில் வருவான். அவன் மகாத்மா காந்தியை கொலை பண்ணிட்டு இஸ்மாயில் பச்சை குத்திட்டு வரலையா? அது மாதிரி வருவான். பேச வைக்கலையா? அதனால நீ ஒரு RSS காரன், பிழைப்புவாதி. பிழைச்சிட்டு போ விட்டுட்டான். கருத்தில் ரீதியா மோதுனா மோது. அதை தவிர்த்துட்டு அறக்கழகத்தை தனிப்பட்ட முறையில் மிரட்டினா, அறக்கழகம் ஒரு தனிப்பட்ட நபர் அல்ல, ஒட்டுமொத்த இடதுசாரி திராவிட இயக்க, பகுத்தறிவு தலித் இயக்க, சிறுபான்மை மக்களுடைய அரணாக இன்றைக்கு அறக்கழகம் செயல்படுகிறது. அவருக்கு அரணாக நிற்பான். எச்சரிக்கை, போன்ல மிரட்டுறவெல்லாம் ஆம்பளை இல்லை. திரும்பவும் சொல்றேன், வீரமானவன் இல்லை. நேரவா பேசு, சந்திப்போம். இல்ல இடம் தெரியும் சீமான குறிக்க சொல்லு. பேசினாலும் தயார், மோதனாலும் தயார். அறக்கழகத்தை பாதுகாப்பு. என்னன்னே தெரியல, எல்லாமே ஒரே சாதிக்கார முக்குளத்தரா போன் போட விடுறது. எப்படின்னா அடுத்த சாதிக்காரன் பேசினா சாதிய சண்டையா கொண்டு வந்துருவாங்கன்ட்டு இவங்களை விட்டு தான் கையெடுத்து இதுல இந்த முட்டாப்பைய சமூகம் இன்னும் திருந்தல. அடுத்தவனுக்கு பல்லாக்கு தூக்குறதுல இருக்கான். RSS காரன் என்ன செய்வானோ, கோயில்ல மணி அடிச்சுக்கிட்டே கொளுத்தி விட்டுருவான் பாருங்க வீட. அவள் உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த சிந்தனை இன்னும் இந்த முட்டாப்பையில் தெரியும். என்னங்க டீ கடையில இருந்தாலும் இப்படித்தான் பேசுறான். நீ ஏன் அப்படி திடுற? என்னமோ அடிக்க வர மாதிரியே பேசுறாங்க. சொந்த சாதிக்காரன்ற நம்ம சாதியா பாக்குறதுல அவங்க நம்மள சாதியா பாத்துக்கிட்டு உரிமையோட அது எந்த இதுல இருந்தாலும் வடிவத்தை அப்படித்தான் வரான். எங்க இப்ப சமீபத்துல நம்ம ஆயண்ண வீட்டுல கூட இப்படி இலை இழுத்து விட்டாங்க. ஒரே சாதிக்குள்ள இழுத்து விட்டு போறாங்க. அவர் ஒரு வளர்ந்துடக்கூடாது. இப்ப நம்ம வளர்ச்சி பிடிக்கலன்னு தான் நம்ம நினைக்க முடியுது. இந்த இடத்துல எவன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அறக்கழகத்து மேல? ஏன் உன்னை வழக்கையில அறக்கழகம் நல்லா தெரியலையா? இதே தவம் நாம் தமிழருக்கு எல்லா பேட்டியும் எடுக்கல. அப்ப அறக்கழகம் தவறா தெரியல உனக்கு? கருத்தியெல்லாம் நின்றா எவனுமே தவறு. அப்ப RSS காரன் சிந்தனை தானே உன்ட்ட இருக்கு. தெருவுக்குள்ள அண்ணன் தம்பி சண்டை இழுத்து விட்டு சாகடிச்சு நீ பகுமானம் போறதுக்கா? ஏற்கனவே எங்க இதுல தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்ட நாங்களாம் வெட்டிக்கிட்டு செத்தோம் தென் மாவட்டம். இப்பத்தான் எங்களை மாதிரி ஆளு கருத்தியலா பேசி நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஏன்னா 60 ஆண்டு கால கலவரத்தை இப்பதான் குறைச்சிக்கிருக்கான். இவன் என்ன தலைவன் என்ன செய்யறான்னா அந்த வேலையை திரும்ப செய்யறான். எவன் கொடுத்துருக்க அஜெண்டா? நாக்பூர் கொடுத்துருக்க அஜெண்டா. நிறைய பெரிய லெவல்ல பேட்டா வாங்கிட்டான்னு நினைக்கிறோம். சரிங்களா? இது உண்மையிலே ரொம்ப அசிங்கமான வேலைன்னு சிரிக்கிறதுக்கு சொல்ல. நாமளே அப்படித்தான் அறிவு இல்லாம இருந்தோம். இதே மேலவாசல் கலவரம் கூட தெரியும். ஆரம்ப காலங்கள்ல 95ல தலைவர் எழுச்சி தமிழர் வளர்றதுக்கு முன்னாடி அந்த புத்தி இல்லாம நம்ம அந்த மாதிரி கலவரங்கள்ல எல்லாம் நின்று இருக்கோம். போய் வயசுல தெரியாம கடந்த காலத்தையும் உள்ளபடி சொல்றீங்க. இல்ல தெரியாம நின்று அறியாம இருந்தோம். இந்த மாதிரி சிந்தனையை உள்வாங்கி இன்னைக்கு திரும்பவும் அதுக்குள்ளேயே நம்மளை தள்ள பாக்குறான் பாருங்க. நம்ம சகோதரங்களை விட்டு நானும் அவனை வெட்டிக்கிட்டு அவனுக்கு என்ன லாபம்? என் குடும்பமா சொந்த சாதிக்குள்ளேயே நீங்கள் நானும் இது பண்ணா என் குடும்பம் தான் சீரழியும். நான் பிறந்திருக்க சமூகத்துக்குள்ளே என்னை விட்டு போன விட்டு அவனை பகையா உருவாக்குறான்ல. எப்படி பேசினாலும் உங்களுக்கு பேசினாலும் எனக்கு பேசினாலும் ஒண்ணுதானே. புரியுதுங்களா? என்னை நீங்க அண்ணன் ஒரு கருத்தியலா இல்ல ஒரு வெளியே தெரியணும். நான் ஒரு அமைப்பு வச்சிருக்கேன். நான் தான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். நீங்க வாப்பா வாங்க வாங்கன்னு கூப்பிட்டது கிடையாது. இப்ப அண்ணன் பசுமன் பண்ணினே ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க இந்தியா தமிழ்நாடு முழுதும். அவங்களோட கருத்தை பதிவு பண்றதுக்கு தான் அண்ணன் கூப்பிட்டு சொல்றாங்க. என்னன்னு இன்னைக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்கணும்னு நினைக்கிறாங்க அண்ணன். அதேதான் இந்த சமூகத்துல தென் மாவட்டங்கள்ல அந்த கொலைகளை தட்டி கேட்டமா இல்லையா? ஆமா, அவங்களுக்கு ஆதரவா பேசுனீங்க நீங்க.
ஆதரவா பேசணும்னு இன்னைக்கு நடப்பு. எந்த குடும்பமும் கெட்டு போயிடக்கூடாது. தமிழக முன்னேற்ற கழக நோக்கம் என்னன்னா ஒட்டுமொத்த சமூகத்துக்கு தான் பேசிக்கிறோம். சாதியா பேசல, ஒரு ஆள் மேல வன்மமா பேசல. சீமான் நமக்கு எதிரி கிடையாது. சீமானுடைய நடவடிக்கையை தான் எதிரி. அவரோட கொள்கை தான் தவறா போகுது. முன்னெடுத்தது ஒரு மாதிரி, இப்ப நடக்கிறது ஒரு மாதிரி தான் நம்ம கருத்து பதிவு பண்றோம். இதுக்கு பல அயோக்கிய பள்ளிகளை கூட வச்சுக்கிட்டு வசூல் பண்றதையும் திண்டு விட்டு, திண்டு கொளுத்தா நண்டு செலவுக்குள்ள இருக்காதுன்னாங்க. விக்கு விக்குன்னு கத்து வெளியில, அப்புறம் நக்குன்னு குத்திட்டு போய் காணா போயிடும். அந்த மாதிரி ஆயிப்போயிரும் நிலைமை சொல்லிருங்க. இப்ப தென் மாவட்டத்துல அமைதி நிலவணும், அதான் முக்கியமான நோக்கம். இந்த சின்ன சின்ன சாதி அமைப்புகள் ஒரு மாதிரி இருக்கக்கூடிய சில பேர், சில தலைவர்கள் பேரை சொல்லிக்கிட்டு, அது மாதிரி சீமான் வந்து இந்த பூர்வக்குடி சாதி பேரை சொல்லு, உங்க உசிலம்பட்டி வந்தா முத்துராமலிங்க தேவர் போல சொல்லுது. விருதுநகர்ல போய் சொல்லணுமா இல்லையா? நீ உசிலம்பட்டி வந்து காமராஜர் தியாகத்தை சொல்லு, கல்வி வள்ளலை சொல்லு. உசிலம்பட்டியில் போய் நீ வந்து விருதுநகர்ல போய் நீ வந்து இதை சொல்ல முடியுமா? தேவர் போல சொல்ல முடியுமா? இப்படி சாதி சண்டையில தூண்டக்கூடாது. அது மாதிரி உங்களை எடுத்து உள் சாதிக்காரங்களை தூண்டி விடுறது, இதெல்லாம் நல்ல ஆரோக்கியமான அரசியல். நான் வந்து இப்போ அவர் தம்பி சொன்னது மாதிரி இந்தியை வந்து நாங்கள் எதுக்கல, இந்தியை திருப்பி எதுக்குறோம். தனிப்பட்ட பார்ப்பனர்கள் எதுக்கல, பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம். இந்துவை நாங்கள் எதுக்கல, இந்துத்தாவை எதுக்குறோம். அது மாதிரிதான் சமஸ்கிருதத்தை எதுக்கல, சமஸ்கிருத திணிப்பு எதுக்குறோம். சீமான எதுக்கல, சீமானிசம், நீ பேசக்கூடிய குழப்பவாதத்தை, நீ பேசக்கூடிய சாதிய வன்மத்தை, இப்படி இந்த மிரட்டு வேலை, சில்லண்டி வேலை, இதெல்லாம் இந்த அரசியல் நாங்களாம் கடந்து வந்துட்டோம். இதெல்லாம் வந்து சின்னத்தனமான வேலை, நிறுத்திக்கிறங்க. ஆரோக்கியமான அரசியல் பண்ணுங்க, கருத்துவாதம் பண்ணுங்க, நீங்க பேசுங்க, சொல்லுங்க, அதுக்கு நாங்க கருத்து சொல்ல. நீ சொல்ல நான் முழுசா அந்தந்த ஜாதிக்காரங்கிறதுனால அந்தந்த ஜாதிக்காரங்க விட்டு மிரட்ட வர்றது இருக்குல்ல, ஆமா, அதை நம்ம ஒரு அபாயகரமா பார்க்கணும். அபாயகரம் தான். நமக்குமே என்னன்னா ஒரு சாதி சேரில் பூசுறதுக்கான முயற்சியாகவும் அது வந்து இப்ப நாங்க சாதி சமய மற்றும் தம்பிலாம் ஃபார்வர்ட் பிளாக் ஒரு முற்போக்கு இயக்கம், இடதுசாரி சிந்தனை. முத்துராமலிங்க தேவரே மிகப்பெரிய இடதுசாரி சிந்தனையாளர். அவரை சில பேர் பட்டை அடிச்சதுக்காக கொண்டு போய் விற்கிறான், பிழைப்புக்காக விற்கிறான். அவன் போறான், அவன் கெட்டு போயிடுவான், நாசமா போயிடுவான். ஏன்னு கேட்டா முத்துராமலிங்கத்தவருடைய பத்திரித்தனத்தை கொண்டு போய் வியாபாரம் பண்றாங்க. அதை ஏத்துக்கிற முடியாது. அவன் இவன் கூட சேர்ந்து பேசுவான். நீ பேசு, என்ன இப்படி போயெல்லாம் சேருங்க, நீங்க காணாதான் சொல்லிட்டு சீப்பா ஆதித்தனார் விடவா. திராவிட இயக்கம் தான் இங்க அண்ணன் தம்பி சகோதரத்துவத்தை, அன்பை, அனைவருக்கும் கல்வியை, வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கு. அதனால சீமானோட சில்லுண்டித்தனது. நீ வந்து வேற மாதிரி முடிவெடுத்தியாக்க பின்வாங்குறாள் நாங்கள் இல்லை சொல்லிட்டோம். நாங்களாம் இதெல்லாம் பார்த்து கத்தி, அருவா, வெடி உண்டு, AK-47 எல்லாம் அதெல்லாம் வந்து களம், இலங்கை களத்துக்கு பயன்படும். இங்கே நம்ம அண்ணன் தம்பியா இருக்குன்னு நினைக்கிறான். சீமா என் தம்பி அண்ணன் அப்படின்னு நினைக்கிறான். நீ வந்து இல்லை அப்படின்னா வீதியில் வச்சுதான் நிற்கணும். வீதியில் அதுக்கு முடிவு கட்டணும்னா கட்ட தயார். அதுக்கு நாங்கள் குறைஞ்ச ஆள் இல்லைன்ற எச்சரிக்கையாக நான் தெரிவித்துக்கிறேன். எதிர்பார்க்கலன்னா இந்த அளவுக்கு ஒரு உண்மையான ஜனநாயகபூர்வமான சாதி மதங்களை கடந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு இடதுசாரி பார்வையோடு இதை ஒழுக்கி மறைக்க உண்மையே கிடையாது. அறக்கழகத்துங்கிறது நடுநிலை என்று ஒன்று இல்லவே இல்லை என்பதை திரும்ப ஒரு முறை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இது இடதுசாரி சேனல் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. அதை நேரடியாக தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நடுநிலை என்று ஒன்று இல்லவே இல்லை. யார் ஒடுக்கப்படுறார்களோ, யார் பாதிக்கப்படுகிறாரோ அவரின் பக்கம் இருப்பதுதான் ஊடக அறம் என்பதை இந்த நிமிடம் வரை இவ்வளவு மிரட்டலுக்கு பிறகும் நாங்கள் தெல்ல தெளிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதிரியான கூர்மையான என்ன சொல்ல அறக்கலத்துக்கு எதிரான விமர்சனபூர்வமான சூழ்நிலையில தமிழ்நாடு எங்கும் புகார் கொடுக்கப்பட்ட சூழலில் இன்னும் குஞ்சித்தும் பின்வாங்க போவதில்லை. அதே உறுதியோடு உண்மையோடு நிற்போம் என்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதையும் தாண்டி இவ்வளவு ஆதரவு சக்தி, குறிப்பாக தோழர் பசும்பொன் பாண்டியன், தோழர் ராஜ்குமார் போன்றவருடைய இந்த ஆதரவு கரம் தான் எங்களை மேற்கொண்டு கிரியா ஊக்கியாக உந்து சக்தியோடு பயணிக்க பயன்படுகிறது, ஆறுதல் கரமாக இருக்கிறார் என்பதை இந்த சமயத்தில் சொல்லிக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த மாதிரியான தொடர்ந்து அறக்கழக சேவையை தொடர்வதற்கு, ஊடகத்தை தொடர்வதற்கு அவர்கள் மட்டுமல்ல பார்வையாளர்களாக உங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தொடர்ந்து பயணிப்போம், எது வந்தாலும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.